ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் ஷோ பண்ண போகிற எல்லா ஸ்டாக்குமே தொடர்ந்து பிரேக் அவுட், அதுவும் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக்கும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கையும் நான் ஷோ பண்ண போகிறேன். புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஷோ பண்ண போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக். மார்க்கெட் என்றைக்கெல்லாம் சரிவில் இருக்கோ அன்றைக்கெல்லாம் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இங்கே ஒரு ஸ்லைட்லி டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஸ்டாக் ப்ளஸ் ட்ரெண்டையும் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ரிலையன்ஸ் பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் 2866க்கு கீழே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் செல் பண்ணி பை பண்ணலாம். அதாவது இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நிறையா பேருக்கு தெரியாது, அதாவது பிகினராக உள்ள வரச்ச தெரியாது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் தொடர்ந்து சரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100 ரூபாயிலேருந்து அந்த ஸ்டாக் 90 ரூபா போகும் அப்படின்னா 100 ரூபாயில் செல் பண்ணி 90 ரூபாயில் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? இது புதுசு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் அனுபவம் இல்லை, நான் ஆப்ஷன் தான் பண்ணுறேன் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள். செகண்டரியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐஎன். வரக்கூடிய நாட்களில் புட் ஆப்ஷனை பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 795க்கு கீழே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இதுவும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு 6514க்கு கீழே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். அதாவது இது என்ன அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணுற இடம். இன்னொன்று, இது தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். சரிங்களா? அதாவது சில ஸ்டாக் என்ன ஆகும் அப்படின்னா பீக்கில் ட்ராவல் ஆகிட்டு இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட்லேயே ட்ராவல் ஆகிட்டு கீழே விளைச்ச நல்ல ஒரு வீழ்ச்சிக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஸ்டாக்கும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஸ்டாக். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஜிந்தால் ஸ்டீல். இதை பொறுத்த மட்டும் 904க்கு கீழே போச்சு அப்படின்னா ட்ரெண்டு பிரேக் அவுட். ஸோ இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நாட்களில் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ச்சியாக ஒரு சரிவு நிலையில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸ்லைட்லி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு கீழே தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமான ஸ்டாக். கடைசியாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிகோ. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் வீழ்ச்சியை பொறுத்த மட்டும் 642க்கு கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணி பை பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் இன்ட்ராடேக்கான பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பயன்படுத்துறதுல சிலவங்களுக்கு டவுட் வரும்போது இந்த ஸ்டாக் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டே மார்க்கெட், டியூஸ்டே மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது இதனுடைய டே கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த லெவலுங்கிறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறது. பட் ப்ரீவியஸ் டேயோட கேண்டிலில் லோவை பிரேக் பண்ணாலே ப்ராஃபிட் இருக்கும். செக் பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் இருக்கும். எதுக்காக நிறையா சமயத்தில் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ஹெட்ஜிங் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே சரியுது அப்படின்னா புட் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பை பண்ணி வச்சுருக்கீங்க. ரிவர்ஸ் ஆச்சு, மார்க்கெட் கீழே சரிஞ்ச மார்க்கெட் அப்படி ரிவர்ஸ் ஆச்சு அப் ட்ரெண்டில் போயிட்டு அப்படின்னா கால் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுக்கோங்க. இதை மறுநாள் எடுத்துகிட்டு போங்க. திரும்ப அந்த டேயோட லோவை திரும்ப பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சுக்க, ரிலீஸ் பண்ணிவிட்டு புட்டில் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணிடுங்க. அன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால தான் ஆப்ஷன் பண்ணும்போது, அதாவது செல்லிங்கில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு லிவரேஜ் இருக்குது. நீங்கள் ஒரு 1 மினிட் 2 மினிட்டில் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா பெஸ்ட்டு. ஆனால் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ஹெட்ஜிங்கில் ஹோல்டிங் கொண்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். சரிங்களா? ஸோ அது இன்ட்ராடேவாக கன்வெர்ட் ஆகாது. இன்ட்ராடே அப்படின்னா அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நார்மலாக ஸ்டாக் வாங்கி செல் பண்ணுறதே நல்ல விஷயம் தான். சரிங்களா? எதுவும் டவுட் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.